ஸோ மேலே தெரிகிற இந்த கொஷினை வெறும் 4 மினிட்ஸில் படித்து முடிச்சிடலாம். அது ஸோ கொஷின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் வித் எக்ஸாம்பிள். பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங்கை எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஆனோடு வந்து பாருங்கள், இம்பியூர் மெட்டல் எப்பயுமே நமக்கு வந்து கேத்தோடு தான் பியூராக இருக்கும், சுத்தமாக இருக்கும். ஆனோடு வந்து கலப்பிடமாக இருக்கும். ஸோ இம்பியூர். ஓகேங்களா? கேத்தோடுனாலே பியூர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனோட்னாலே இம்பியூர் மெட்டல். ஓகேங்களா? அடுத்து எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். அடுத்து அட் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் அல்லது எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் சில்வர் அப்படின்னு திருப்பி ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இங்கே வந்து ஆனோடு வந்து இம்பியூர் சில்வர், கேத்தோடு வந்து பியூர் சில்வர். மேலே இதே பியூர் இம்பியூரில் மெட்டல்னு போடுறீங்க, கீழே இதே பியூர் இம்பியூரில் அந்த மெட்டலோட நேம் போடுறீங்க. மேலே போட்ட மாதிரி அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட் அப்படின்னு போடுறீங்க. எலக்ட்ரோலைட்டுக்கு அதே தான் கீழேயும் ரிப்பீட் பண்ணுறீங்க. ஸோ கீழே இருக்கிறது ஒரு மெட்டலை வச்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். மேலே இருக்கக்கூடிய பார்ட் வந்து அந்த எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். டியூரிங் எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னு போட்டு பியூர் சில்வர் டெபாசிட்டட் அட் பாட்டம் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? மேலே என்ன போட்டிருப்போம்? டியூரிங் எலக்ட்ராலிசிஸ் பியூர் மெட்டல் டெபாசிட்டட் அட் கேத்தோட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸி. ஏஜி வந்து ஏஜி ப்ளஸ் அண்ட் 1E மைனஸை கொடுத்துச்சுன்னா அது ஆனோடு. அதே ஏஜி ப்ளஸ் அண்ட் 1E மைனஸ் திருப்பி ஏஜியை கொடுத்துச்சுன்னா அது கேத்தோட். ஸோ ரெண்டை கம்பைன் பண்ணி ஒன்றா ஆச்சுன்னா அதுதான் கேத்தோட். இது ஷார்ட்கட், ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சம் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதை நான் சொல்கிறது மூலமா மட்டும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடாது. நீங்களே பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து புரிஞ்சு படித்தாதான் இந்த கொஷின் வந்து சப்பக்கு சப்பை. ஸோ உங்களுக்கு மண்டைக்கு ஏறும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். பாய் பாய்.